ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி, குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான குணங்கள், தனித்தன்மைகள், இயல்புகள், அவருடைய வாழ்க்கை அமைப்பு, தொழில்கள், இதை பற்றி பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின்படி விருச்சிகம் 8வது ராசியாக வருகிறது. 8வது ராசி என்றாலே மறைந்து கிடக்கும் பொருளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், பூர்வீக சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உடல் நோய் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அமைப்பில் விருச்சிக ராசி வருகிறது. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அங்கேயே நீச்சமாகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் அதிக அளவு தன்னுடைய குழந்தைகள் மேலும் தன்னுடைய குடும்பத்தின் மேலும் பாசம் வைத்திருப்பார்கள். அன்புக்காக இயங்குபவர்கள். சில நேரங்களில் அன்புக்காக கண்ணீர் வடிப்பதும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். விருச்சிகத்தில் செவ்வாய் அதிபராக இருப்பதால் மருத்துவ நிபுணராகவும், விளையாட்டுத்துறையில் முன்னணியில் இருப்பவராகவும், அரசியல் மற்றும் அரசாங்க செயல்பாடுகளில் உயர் பதவி பெற்றவர்களாகவும் இந்த ராசிக்காரர்கள் விளங்குவார்கள். தேல் சின்னம், இவர்களுக்கு ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. அதாவது விருச்சிகத்தின் சின்னமே தேல். இதற்கு காரணம் என்னவெனில், தேல் தனது குட்டியை ஈனுவதற்கு அடிவயிற்று பகுதியை கிழித்து கொண்டு தேல் குட்டிகள் வெளியே வருகிறது. தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னையே மாய்த்து கொண்டது போல தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தியாகம் செய்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தன்னுடைய நெருங்கிய அன்புக்குரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் மனப்பாங்கு உடையவர்கள். குழந்தைகளுக்காக தனது குடும்பத்திற்காகவும் நான் வாழ்கிறேன் என்று சொல்பவர்கள். அளவு கடந்து குடும்பத்தை நேசிப்பவர்களாக இருக்கிறார்கள். தேலானது திடீரென்று அடுத்தவர்களை காயப்படுத்திவிடும். அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல நட்புகளை பெற்றிருந்தாலும் சில நேரங்களில் இவருடைய வார்த்தை தேல் குட்டுவது போல அமைந்து விடுவதால் அது அடுத்தவர்கள் மனதை அதிகமாக காயப்படுத்தும் அமைப்பை பெற்றிருக்கிறது. ஆனால் இவர்கள் மனதை பொறுத்தவரை அடுத்தவர்களை தீங்கிழைக்கக்கூடாது என்ற எண்ணம் அதிகமாக காணப்படும். இருந்தாலும் சில நேரங்களில் தன்னுடைய கருத்தை சொல்வதற்காக அடுத்தவர்களுக்கு சுருக்கென்ற வார்த்தைகளில் பேசிவிடுவார்கள். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் தேலை போன்ற ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கு நறுக்கென்று இடைமறித்து பேசுபவர்களாக சில சமயம் மாறிவிடுவார்கள். சரராசி, விருச்சிக ராசிக்காரர்கள் சரம், இஸ்திரம், உபயம் என்ற தத்துவத்தில் இஸ்திரம் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். சித்திரமான செயல்பாடு கொண்டவர்கள். எந்த காரியத்தையும் நன்றாக யோசித்து திட்டமிட்டு செயல்படுவதாக இருக்கிறார்கள். நிதி விஷயங்கள், முதலீடுகள் செலுத்துதல் போன்றவற்றுக்கு நன்கு ஆராய்ந்தே அந்த விஷயங்களில் ஈடுபடுவார்கள். ஓடமீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு என்பதை போன்ற பல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் தனக்கு ஏற்ப சரியான சந்தர்ப்பத்தை நோக்கி இவர்கள் காத்திருக்கிறார்கள். இத்திரமான செயல்பாடு உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். நெருப்பு ராசி, நெருப்பு, நீர், நிலம், காற்று இந்த தத்துவத்தை பொறுத்தவரை இவர்கள் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறார்கள். ஏனெனில் இவர்கள் அளவு கடந்த உணர்ச்சிவசப்படக்கூடியவராகவும் தனது பிள்ளைகள் குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசத்தை உடையவராகவும் நீண்ட நேரம் ஒரு காரியத்தை யோசித்து அதன்படி நடத்துபவர்களாகவும் பழையதை நினைத்து அதிகமாக மனம் கசிந்து கண்ணீர் விடுபவராகவும் காணப்படுகிறார்கள். இந்த ராசிக்காரர்கள் ஆறாம் பொருள், வீடு என்ற தத்துவத்தை பொறுத்தவரை இவர்கள் வீடு என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறார்கள். மிகுந்த கடவுள் பக்தி, ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள். நாள், கிழமை, நட்சத்திரம் பார்த்து ஒரு செயலை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொதுவாக இவர்களுக்கு வடக்கு வாசல் உள்ள வீடுகளில் அதிகம் வசிப்பவராக காணப்படுகிறார்கள். வடக்கு திசை இவர்களுக்கு நல்ல உகந்த திசையாக காணப்படுகிறது. சத்திரர், வைசிரியர், பிராமணர் இந்த அமைப்பில் இவர்கள் பிராமணர் அமைப்பை சேர்ந்தவர்களாக ராசியை பொறுத்தவரை காணப்படுகிறார்கள். இவர்கள் மிகவும் சுத்தமானவர்கள். வேதம், ஸ்லோகம், கடவுள் புராணம் தெரிந்தவர்கள். ஆச்சாரமானவர்கள். பழையகால கடவுள் கொள்கைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பவர்கள். தொழில், இவர்கள் தனது வாழ்க்கை பயணத்தை அடுத்தவர்களுக்கு உபதேசம் சொல்லும் நல்ல குருவாகவும், ஆசிரியராகவும், விவசாயம், தோட்டை, பண்ணை அமைத்தல், அரசு அதிகாரங்களை பெற்றவர்களாகவும், மின்சாரம், காவல்துறை, மருத்துவம், தபால் தந்தி, தீயணைப்புத்துறை போன்ற வேலைகள் இவர்களுக்கு சிறப்பு. தொழிலை பொறுத்தவரை ஏற்றுமதி, இறக்குமதி, கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட் போன்றவையும் இவர்களுக்கு சிறப்பாகவே காணப்படுகிறது. நட்சத்திரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பு கொண்டவர்களாகவும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற தீவிரமாக முயற்சிகளை செலுத்துபவர்களாகவும் தைரியம், தன்னம்பிக்கை இவர்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக காணப்படுகிறது. இவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து நடக்கும் சுபாவம் இவர்களுக்கு இருக்காது. நல்லது கெட்டது ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் இருந்தாலும் இவர்கள் முடிவு சில நேரங்களில் தவறாகவும் அமைந்துவிடும். எதையும் நேருக்கு நேராக செய்பவர்கள். சொல்வார்கள், கல்வி திறமை மற்றும் சாஸ்திர ஈடுபாடு, பெரியவர்களிடம் பக்தி, பரந்த நோக்கத்தோடு பேச்சு திறமை, வியாபார தந்திரம், நுணுக்கங்கள், பெரிய காரியங்களை இயல்பாக நடத்தும் திறமை, அனைத்து நல்ல குணங்கள் இவரிடம் காணப்படுகிறது. பொதுவாக இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வார்கள். அவர்களின் பேச்சுக்கு அதிக மதிப்பு கொடுக்கும் தன்மை இவர்களுக்கு காணப்படும். சவால்கள், போட்டிகள், இவர்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களும் சிக்கலான விஷயங்களும் சண்டை சித்தர்களும் அதிகமாக எதிர்நோக்கி தனது திறமைகளை தான் சமாளித்து வெற்றி பெறும் அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே கடவுள் தந்துள்ளார். இவருடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை தன்னுடைய உழைப்பையும் உற்சாகத்தையும் அதிகமாகவே இவர்கள் தன்னுடன் வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட இயல்பை பெற்றவர்கள் அடுத்தவர்களிடம் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது அவர்கள் மனம் புண்படாமல் நாசுக்காகவும் நெகிழ்ச்சித்தன்மையுடனும் ஆரோக்கியமான பேச்சுகளை வளர்த்து கொண்டால் இவர்கள் மேலும் புகழ் அடைந்த மனிதர்களாக விளங்குவார்கள். கருட புராணம் குறிப்பிடும் பாவத்துக்கான பலன்கள் என்னென்ன? மனிதர்கள் குறைந்தபட்சம் நல்லொழுக்கத்தை ஏனும்
பின்பற்றி வாழ வேண்டும் என்ற உரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும் சிந்தனைக்கும் செயலுக்கும் விளைவாக பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன என்று வகுக்கப்பட்டது. மனிதர்களின் பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இறந்ததும் அவர்களின் ஆன்மாவுக்கு தண்டனையோ வெகுமதியோ உண்டு. அதற்காகவே சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டுள்ளன என்பதும் பொதுவாக எல்லா மதங்களும் கூறும் கருத்து. சொர்க்க நரகம் பற்றி மற்ற எல்லா நூல்களை விடவும் கருட புராணத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. 18 புராணங்களில் தொன்மையான கருட புராணம் நீத்தார் வாழ்வு, ஈமச்சடங்குகள், மறுபிறவி, சொர்க்கம் நரகம் மட்டுமின்றி மருத்துவம், வானியல், உடல் இயக்கம், ஆன்மாக்களின் நிலைகள், நவரத்தின பலன்கள், சடங்குகள், தானம் உள்ளிட்ட பல விவரங்கள் 19,000 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறப்புக்கு பிறகு ஆன்மாக்களின் நிலை என்னவென்று கருட பகவான் கேட்க நாராயணன் விளக்கிச் சொல்லும் கருத்துக்களையே வியாச பகவான் 19,000 சுலோகங்களாக கருடபுராணம் என்ற பெயரில் ஏற்றியிருக்கிறார். நன்மை செய்தவர்களுக்கு கிடைக்கும் சுகங்கள், தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி 28 வகையான நரகங்களில் கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகள் பற்றியும் விலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் பற்றி கருடபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தண்டனைகளை பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லி நிரபராதிகளை துன்பத்திற்குள்ளாக்கும் மனிதர்களுக்கு உண்டான நரகம் அவீசி. இங்கு துர்நாற்றம் கொண்ட நீரில் ஆண்மக்கள் அழுத்தப்பட்டு துன்புறுத்தப்படும். மக்களை கொன்று குவிக்கும் அப்பாவிகளின் உடைமைகளை பறித்து கொள்ளும் அநியாயக்காரர்களுக்கு சரமயோதனம் என்னும் நரகம் நிச்சயம். இங்குள்ள கொடிய மிருகங்கள் ஆன்மாக்களை வாட்டி வதைக்கும். மனைவியை துன்புறுத்தி வதைக்கும் அவர்களுக்கு லாலாபட்சம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் தீக்கோளால் சுட்டு தண்டிக்கப்படும். பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு விசசனம் நரகம் கிடைக்கும். இங்கு ஆன்மாக்கள் சவுக்கடியால் துன்புறும். எந்த தொந்தரவும் செய்யாத மிருகங்களை வதைக்கும் நபர்களுக்கு பிராணிரோதம் நரகம். இங்கு ஆன்மாக்கள் கூறிய அம்புகளால் குத்தப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும். ஒழுக்கக்குறைவாக பெரியவர்களை மதிக்காமல் மனம் போனபடி வாழும் இழிஜென்மங்கள் பூபோதம் என நரகத்தை அடையும். இங்கு விஷமுள்ள ஜந்துக்கள் இவர்களை துன்புறுத்தும். தர்மமே செய்யாத லோபிகளுக்கு வேதனை நரகம். வேதனை என்ற நதியில் கொடிய ஜந்துக்களும் பிசாசுகளும் வாழும். இங்கே பாவிகள் விழுந்து துன்பப்படுவார்கள். பாவம் புண்ணியம் எதையும் கண்டுகொள்ளாமல் காசுக்காக எதையும் செய்பவர்கள் சான்மணி நரகத்தை அடைவார்கள். இங்கு முள் செடிகளாலும் குத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவார்கள். கொஞ்சமும் அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகுமிடம் கிருமி போஜனம். இங்கு புழுப்பூச்சிகள் கிருமிகள் இவர்களை துளைத்து கொடுமைக்குள்ளாக்கும். தரிகிட்டு காமைச்சியால் கொடுமைகள் செய்யும் நபர்களுக்கு வஜ்ரகண்டம் நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை தழுவி துன்பப்பட வேண்டும். பொய் சொல்லி பிறகு உடைமைகளை கவரும் பாவிகளுக்கு அக்னிகுண்டம். இங்கு எரியும் அக்னிகுண்டத்தில் பாவிகள் வாட்டப்படுவார்கள். பிறர் ஏமாற்றி அளவுக்கு மீறி செல்வம் சேர்ப்பவர்களுக்கு அந்த கோபம். இங்கு கொடிய மிருகங்கள் ஏறி மிதித்து பாவிகளை இம்சிக்கும். குற்றமற்ற எளியோர்களை தணிப்பவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கும் அவர்களுக்கு பன்றிமுக நரகம். அதாவது பன்றிமுகம் கொண்ட கொடிய மிருகத்தின் வாயில் சிக்கி வதைப்படுவார். தர்மநெறியை விட்டு தெய்வநந்தனை செய்யும் பாவிகளுக்கு அசிபத்திரம். இங்கு பூதங்களால் பல கொடுமைகளுக்கு ஆளாவார்கள். பெற்றோரை பெரியோர்களை இம்சிக்கும் பிறவிகள் காலகுத்திரம் செல்வார்கள். இங்கு அடி உதை பசி என்று ஆண்மக்கள் தவிக்கும். உணவில் விஷமைப்பவர் மிருகங்களை கொண்டு உண்பவர்களுக்கு எண்ணெய் கொப்பரையில் ஆண்மக்கள் வாட்டி எடுக்கப்படும். குடும்பத்தை கெடுப்பவர் உறவுகளை பிரிப்பவர் செல்லுமிடம். இங்கு கண்ணுக்கு தெரியாத மாயவலைகள் இம்சிக்கும். குழந்தைகளை முதியோர்களை நோயுற்றவர்களை அவளைகளை இம்சிக்கும் எல்லோரும் செல்லுமிடம் ரவுரம். இங்கு கிங்கர்கள் சூளத்தால் குத்தி இம்சிப்பார்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஏமாற்றி வருவது கொலை செய்வது எல்லாம் கொடிய செயல். இவர்களுக்கு உருவானதே அனிதாமிஸ்ரம். இங்கு கொடிய இருளில் சிக்கி பயந்தே கிடப்பார்கள். நம்பியர்களை ஏமாற்றுபவர்கள், செய்நன்றி மறப்பவர்கள், பிறர் மனைவியை கருபவர் எல்லோருக்கும் தமிசிரம் என்ற நரகம் கிட்டும். இங்கு கிங்கர்கள் முள்ளாலான கட்டைகளால் அடித்து தண்டிப்பார்கள் என்கிறது கருடபுராணம். கருடபுராணம் மரணம் பற்றியும் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை பற்றியும் கூறும் ரகசியங்கள் என்ன தெரியுமா? கருடபுராணம் இந்து மதத்தில் உள்ள 18 மகாபுராணங்களில் உண்டாகும். இது இந்து கடவுளான விஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது மற்றும் இதற்கு முன் நமக்கு தெரியாத பல மதிப்புமிக்க விஷயங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த புராணம் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய பல பெரிய உண்மைகளை கற்பிக்கிறது. அவை வாழ்க்கையை நோக்கி ஒரு வித்தியாசமான பார்வையை ஈர்க்க உதவும். இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது. எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருடபுராணம் போதிக்கிறது. கருடபுராணத்தில் பல்வேறு போதனைகள் மற்றும் வாசகங்கள் உள்ளன. இந்த புராணத்தை பற்றிய மற்றொரு பெரிய உண்மை என்னவென்றால் இது மரணத்தின் ரகசியங்களையும் மரணத்துக்கு பிறகு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறுகிறது. கருடபுராணம் பற்றி தெரியாத சில உண்மைகள் இதுதான். கருடபுராண போதனைகளின் தனி சிறப்பு என்னவென்றால் அது மரணத்துக்கு பிறகு வரும் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. ஆனால் அதனுடன் மரணம் மற்றும் பின்விளைவுகள், மறுபிறப்பு, ஆத்மாவின் பயணம் போன்றவற்றையும் இது விவரிக்கிறது. இவை அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஏனென்றால் அறிவியலால் மரணத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த முடியாது.
ஆனால் கருட புராணம் இவற்றை திறம்பட விவரிக்கிறது. இந்து தர்மத்தில் 16 சமஸ்காரங்கள் இருப்பதையும் காணலாம். அதன் கடைசி பகுதியில் இறுதி சடங்குகளை அடிப்படையாக கொண்ட அந்தியேஷ்டியை காணலாம். கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனைகள் இதுதான். அந்த தண்டனைகளை யமதர்மர் முடிவு செய்வார். மரணத்துக்கு பிறகு உடலிலிருந்து பற்றின்மை. ஒரு இறுதி சடங்கு முடிந்ததும் மரணத்துக்கு பிறகு ஆன்மா முழுமையான சுதந்திர உணவை உணர முடியும். ஒரு ஆன்மாவிற்கு எந்த எல்லையும் இருக்காது. இப்போது அந்த ஆன்மா சுதந்திரமாக எங்கும் சுற்றித் திரிகிறது. மரணத்துக்கு பிறகு 7 நாட்களுக்கு ஆன்மா தனக்கு பிடித்தமான தோட்டம், காலை நடைப்பயிற்சி, அலுவலகம், கல்லூரி போன்ற இடங்களை பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மா குழந்தைகள், பணம் போன்றவற்றுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களுக்கு அருகில் இருக்கும். இறந்த 11 மற்றும் 12வது நாளில் இறந்த ஆன்மாக்கு உறவினர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளை நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஆன்மா தனது உறவினர்கள், முன்னோர்கள், நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்களுடன் ஐக்கியமாகும் வாய்ப்பை பெறுகிறது. சொர்க்கத்தில் அனைத்து முன்னோர்களும் அந்த புதிய ஆன்மாவை வரவேற்கிறார்கள் மற்றும் அவர்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்க்கை என்பது கடவுளின் விலைமதிப்பற்ற பரிசு. கருட புராணத்தின் போதனைகள் இந்த வாழ்க்கை கடவுளின் சக்தி வாய்ந்த மற்றும் விலைமதிப்பற்ற பரிசு என்று கூறுகிறது. நம் வாழ்க்கைக்கு பிறகு ஒருவரின் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தண்டனைகளுக்கு அந்த நபர் நரகத்துக்கு செல்ல வேண்டும். இது ஒரு தீய வட்டம் போன்றது. ஏனென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம். பிறகு தண்டனைகள் அதேபோல் தொடரலாம். கணவனுக்கு எதிராக பெண்கள் பாவம் செய்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஆம், ஒரு பெண் தன் உயிருடன் உள்ள அல்லது இறந்த கணவனுக்கு எதிராக பாவங்களையும் தவறான செயல்களையும் செய்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு பெண் தன் கணவனை வணங்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு கடவுள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவார். அவர் மறுபிறவி எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகள் நிறைந்ததாகவே இருக்கும். கருட புராணத்தின் கடைசி அத்தியாயங்கள் யோகா மற்றும் அவற்றின் பொருத்தத்தை விவரிக்கிறது. அதனுடன் பிரம்மகீதையின் ஒழுக்கங்களும் அதில் அடங்கியுள்ளன. இது பல்வேறு வகையான ஆசனங்கள், அவற்றின் தோரணைகள், நன்மைகள் போன்றவற்றை விவரிக்கிறது. இது தியானம், சுய அறிவு, ஞானம், சமாதி போன்றவற்றை பற்றியும் விவரிக்கிறது.